ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் செய்யக்கூடிய தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம் 2 சட்னியும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானதும் ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 5 பல்லு பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதோட காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து விட்டு இது ரெண்டையும் ஒரு 10 செகண்ட் நல்லா எண்ணெயிலேயே வறுத்து விட்டுறலாம். இது வறுபட்டதும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, தோல் நீக்கிட்டு. நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் மட்டும் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எவ்வளோ எடுத்தனோ அதே அளவு தக்காளி சேர்த்துக்கலாங்க. அப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா குழைவாக வதங்கி வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைனாக சட்னி அரைச்சி எடுத்துடலாங்க. அதுக்குள்ளே தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். அரை மூடி அளவு தேங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 கை அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை வந்து அதிகமாக சேர்த்தோம்னா நம்ம சட்னி குழப்பாக இருக்கும். பொட்டுக்கடலை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. இதை சேர்த்து விட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காதீங்க. லைட்டாக குறப்பாக கையில் தொட்டால் அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் திரியாக தெரியணும், அந்தளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைனாக இருந்தால் நமக்கு குழப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துடலாங்க. இதை வந்து நான் நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்துக்குமே நம்ம தாளிப்பு வந்து கொடுத்து எடுத்துடலாங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்றதுனால தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கல. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ தக்காளி சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தாளிப்பு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கேன். வானல் சூடானது ஒரு 3லேருந்து 4 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம 2க்கும் சேர்த்து தான் ஒரே தாளிப்பாக கொடுக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாவை கிள்ளி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து 2 சட்னிலையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சூப்பரான தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.